ஹலோ மை டியர் வியூவர்ஸ், உங்க எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம், which means ஃபைனல் வீடியோ. சரிங்களா? நாளைக்கு இதுக்கு ஓரியன்டடா ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் வீடியோ அப்லோட் செய்யப்படும். அதையும் கவனிங்க, இதையும் கவனிங்க. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், ஆப்டேட்டிவ் சென்டென்சஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ், யூனிவர்சல் ட்ரூத் இதெல்லாம் வந்துச்சுன்னா டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் எப்படி மாத்துறது. ஃபைனலா ஒரு 10 ஹோம்வொர்க் சென்டென்சஸ் இருக்கும். அதை நீங்க டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தணும். சரியா? ஹோம்வொர்க் சென்டென்சஸ் பண்ணி பார்க்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ கவனமா கவனிக்கணும். சரியா? அது உங்களுடைய பொறுப்புல தான் இருக்குது. சோ அது நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் கமாண்ட், ரெக்வெஸ்ட், அட்வைஸ் இது எல்லாத்தையும் தான் நம்ம இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம். இன்ட்ராகேட்டிவ்னா என்ன? கேள்வி வாக்கியங்கள். அதுதான் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்குதா? இப்ப பாருங்களா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்ல வந்துச்சுன்னா இன்டைரக்ட் எப்படி மாறும்? பொதுவாவே இம்பரேட்டிவ்ல ஆர்டர்ட், ரெக்வெஸ்டட், அட்வைஸ்ட், வாண்ட், பெக்ட் இப்படிதான் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் வரும். என் மேம், என் மிஸ் எனக்கு இந்த புக்கை நீங்க நான் படிச்சுட்டு வரணும்னு ஆர்டரா சொல்லிட்டாங்க, ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. என் அம்மா என்கிட்ட கெஞ்சி இந்த வேலையை செய்ய மாட்டியான்னு கேட்டாங்க, இதை நீ பண்ணக்கூடாதா, ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கெஞ்சி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது ரெக்வெஸ்டட். என் அப்பா எனக்கு இந்த விஷயத்துல நீ இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு அட்வைஸ் பண்ணுனாங்க. இதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். சரியா? சோ இந்த மாதிரி ஆர்டரா சொல்றது, ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறது, அட்வைஸா சொல்றது, நீ இதோட அவ்வளவுதான், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் இப்படி வார்ன் பண்ணி சொல்றது, இதை நீ பண்ண ப்ளீஸ், எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் பண்ணி கூட அப்படின்னு பெக் பண்ணி கேக்குறது, இது எல்லாமே தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ். சரியா? இப்ப பாருங்களேன், ஓப்பன் யுவர் புக், ஓப்பன் யுவர் புக்ஸ் இப்படின்னு இருக்குது. இதை நான் இன்டைரக்ட் மாத்தும் போது எப்படி வரும்? த டீச்சர் ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஓப்பன் தேர் புக்ஸ். அவங்க புக்கை ஓபன் பண்ண சொல்லி மேம் ஆர்டர் கொடுத்தாங்க. யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரியா? சோ இந்த ஓபன் யுவர் புக்ஸ்ன்றது கடைசியில வந்துருதா, யுவர்ன்றது தேரா மாறிடும். சரியா? அண்ட் த டீச்சர் ஆர்டர்னு அந்த ரிப்போர்ட்டிவ் வேர்ப் இருக்கா? ஏன் அப்படி வந்திருக்கு? ஏன்னா ஓப்பன் யுவர் புக்ஸ்ன்றது ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை. மேமோ சாரோ எனக்கு சொன்ன ஒரு கட்டளை, இதை நான் செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு பேர் தான் ஆர்டர்ட். சரிங்களா? இன்டைரக்ட்க்கு வரும்போது அதை நம்ம இடி சேர்த்து சொல்றோம். சரியா? த டீச்சர் ஆர்டர்ட் யார? த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை, த ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு? டு ஓபன் தேர் புக்ஸ். இங்க நம்ம டு அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யு. இதை இன்டைரக்ட் எப்படி மாத்துறது? மதர் ரெக்வெஸ்டட் மீ டு ஹெல்ப் ஹெர். அம்மா என்கிட்ட கெஞ்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? மதர் ரெக்வெஸ்டட் மீ என்ன? டு ஹெல்ப் ஹெர். ரைட்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்கிட்ட கெஞ்சி எங்க அம்மா கேட்டாங்க. டேக் திஸ் மெடிசன் ரெகுலர்லி. இது எப்படி சொல்லணும்? இது ஒரு அட்வைஸ் தானே. த டாக்டர் அட்வைஸ்ட் யாருக்கு? மீ எனக்கு. டு டேக் த மெடிசன் ரெகுலர்லி. சரிங்களா? சோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாலே அதுல கண்டிப்பா ஆட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா இந்த டு. சரிங்களா? அண்ட் இங்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் இடி சேர்ந்து வந்துரும். சரியா? அந்த சென்டென்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்த்து இது என்ன டோன்ல சொல்லிருக்காங்க, அட்வைஸா வருதா, ஆர்டரா இருக்கா, ரெக்வெஸ்டா இருக்கா அப்படின்னு கவனிச்சு பார்த்து இன்டைரக்ட்க்கு மாத்தணும். சரியா? அடுத்தது பாருங்களேன், நெகட்டிவ் இம்பரேட்டிவ்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால என்ன? அந்த சென்டென்ஸ்ல நாட், நோ, நெவர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்திருக்கும். ரைட்? இப்ப டைரக்ட்ல இப்படி இருக்குது, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு இருக்குதா. இதை இன்டைரக்ட்க்கு மாத்தும் போது எப்படி வரும்? இந்த டோன்ட் அப்படின்றது நாட் டூவா மாறிடும். ஃபாதர் அட்வைஸ்டு மீ, எனக்கு எங்க அப்பா அட்வைஸ் சொன்னாங்க என்னன்னு? நாட் டு வேஸ்ட் மை டைம். யுவர் அப்படின்றது மையா மாறிடுச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, டோன்ட் டாக் இன் த கிளாஸ். இது எப்படி மாறும்? இது ஒரு ஆர்டர். சரியா? த டீச்சர் ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டாக் இன் த கிளாஸ். சரிங்களா? சோ இதுல நாட் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கோம், அது கூடவே டு அப்படின்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறோம். சரியா? அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் ஜென்ரலா ஒண்ணு இருக்குதுல்ல, அது என்னது? டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்க்கு மாத்தும் போது டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ். எக்ஸ்கிளமேட்டரினாலே என்னது? ஆச்சரியமா, ஏய் இப்படி நடந்துருச்சுடா, ஐயோ இப்படி ஆயிடுச்சா, ஏய் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்டா, பா என்ன அழகா இருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய், சாரோ, சர்ப்ரைஸ், அட்மைரேஷன் இதெல்லாம் சொல்றதுதான் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ். அண்ட் இது எல்லாமே ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸா வரும். இப்ப பாருங்களேன், ஹூரே வி won the match. ஏய் சூப்பரா நம்ம ஜெயிச்சிட்டோம், மாறா ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லணும்னா, he exclaimed, அவன் ஆச்சரியத்தோட சொன்னான். he exclaimed with joy, சந்தோஷமா ஆச்சரியப்பட்டு சொன்னான். என்னன்னு? that they had won the match. won the matchன்றது அப்படியேதான் வரும். we அப்படின்றது தேவா மாறிடுச்சு. பிரசன்ட்ல சொல்லியிருக்கிறதுனா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றேன்.
ரைட்டா? He exclaimed with joy that they had won the match. Won அப்படிதானே மாறும். Had won the match. சரிங்களா? அடுத்தது பாருங்க. Alas, my grandfather is dead. என்னோட தாத்தா இறந்துட்டாங்க. நான் சோகமா சொல்றேன். ரொம்ப சாரோவோட. She exclaimed with sorrow. With sorrow. சரியா? இங்க வந்து with join போட்டா அது முற்றிலுமாக தப்பாயிடும். நல்ல வேளை என் தாத்தா இறந்துட்டாங்க. அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஆச்சரியப்பட்டு சந்தோஷமா? அது தப்பு. She exclaimed with joy that her grandfather was dead. சரிங்களா? Her grandfather was dead. அவ்வளவுதான். சிம்பிள் தானே? her அப்படின்றது சேர்த்திருக்கோம். my அப்படின்றது herரா மாறிடுக்கு. சரிங்களா? What a beautiful place. இது எப்படி மாறும்? He exclaimed with admiration. அதாவது ஒரு இடத்த பார்த்து இவ்ளோ அழகா இருக்கே அப்படின்னா அப்படியே ரசிச்சு சொல்றேன். அதுக்குதான் admiration. சரியா? He exclaimed with admiration that it was a very beautiful place. சரியா? இங்க வெரி அப்படின்ற வார்த்தையை நான் சேர்த்திருக்கிறேன். அது ரொம்ப அழகான இடம்னு அவன் ரொம்ப ரசிச்சு சொன்னான்டா என்கிட்ட அப்படின்னு நான் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றேன். அதுக்கு பேர் தான் இன்டைரக்டிவ் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச். சரியா? டைரக்ட்னா என்னது? ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே அந்த எக்ஸாக்ட் வேர்டை சொல்றது. கரெக்ட்? அடுத்தது பாருங்க ஆப்டேட்டிவ் சென்டென்சஸ். ஆப்டேட்டிவ்னா என்ன? விஷஸ், பிளெஸிங்ஸ், ப்ரேயர்ஸ் இது எல்லாமே தான் ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ்ல வரும். இது எல்லாமே ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸா வரும். விஷ்ட், பிளஸ்ட், பிரேட் இப்படிதான் சொல்லணும். இப்ப பாருங்களேன். மே காட் பிளஸ் யூ. ஒரு ஃபாதர் சொல்றாங்க. இதை நம்ம இன்டைரக்ட்ல எப்படி மாத்துறது? ஃபாதர் prayed that God might bless me. மே அப்படின்றது மைட்டா மாறிடும். சரியா? bless youன்றது bless meயா மாறிடும். God might bless me. சரிங்களா? மே உள்ளுக்குள்ள வந்துருச்சு. God ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சரிங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. May you succeed in life. இது எப்படி மாறும்? இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா என்ன புரியுது? மே யூ சக்சீட் இன் லைஃப் அப்படின்னு ஒருத்தங்க என்ன வாழ்த்துறாங்க. நீ கண்டிப்பா உன் லைஃப்ல சக்சீட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை எப்படி சொல்லணும்? விஷ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லணும். த டீச்சர் wished that I might succeed in life. மே அப்படின்றது மைட்டா மாறிடும். சரியா? யூ அப்படின்றது ஐயா மாறிடுச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். that அப்படின்ற வார்த்தையை சேர்த்திருக்கோம். சரிங்களா? மத்தபடி இதுல வேற எதையுமே நான் மாத்தல. மே அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற வார்த்தை இன்டைரக்ட்ல நடுவுல வந்துரும். ரைட்? அண்ட் ரெண்டாவதா வரக்கூடிய எந்த வார்த்தையா இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட்டுக்கு ஓடிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அடுத்தது பாருங்க. மே யூ லிவ் லாங். நீ நீண்ட நாளம் சுகித்து வாழுவ. நீ நீண்ட நாட்கள் சந்தோஷமா பிளஸ்ஸிங்கா வாழுவ. நீ நல்லா வாழுவ அப்படின்னு உங்களை பார்த்த ஒருத்தவங்க பிளஸ்ஸிங்கா சொல்றத எப்படி சொல்றது? கிராண்ட் மதர் பிளஸ்ட் மீ. கிராண்ட் மதர் பிளஸ்ட் மீ. அவங்க என்ன ஆசீர்வதிச்சாங்க, ஆசீர்வதிச்சு சொன்னாங்க. கிராண்ட் மதர் பிளஸ்ட் மீ டு லிவ் அ லாங் லைஃப். ரைட்? அடுத்தது பாருங்க. யுனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா காலங்காலமா மாறாத செயல்கள். சரியா? இதுல நம்ம எந்த காலத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், the earth revolves around the sun னா இது இப்படியே தான் சொல்லணும். The teacher said that. என்னோட மேம், என்னோட மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, that the earth revolves around the sun. இந்த சென்டென்ஸை மாத்த தேவையில்லை. சரியா? அது அப்படியே தான் வரும். பொதுவாக மாறாம இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசும்போது அந்த சென்டென்ஸை மாத்தணும்னு அவசியம் இல்ல. அதை யாரு சொன்னாங்களோ அவங்கள மட்டும் அங்க மென்ஷன் பண்ணிட்டு said that அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். சரியா? இப்போ ஒரு ஃபாஸ்ட் ரீகேப். சரியா? டைரக்ட் ஸ்பீச்ல said to அப்படின்னு வந்துச்சுன்னா இன்டைரக்ட்ல டோல்டுன்னு வருது. வெறும் said அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா இன்டைரக்ட்ல said that. எஸ் ஆர் நோ கொஸ்டினா டைரக்ட் ஸ்பீச்ல வந்துச்சுன்னா இன்டைரக்ட்ல ஆஸ்க்டு இஃப் இல்லனா வெதர் வரும். சரியா? WH கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஆஸ்க்டு அது கூட WH வேர்டு சேர்த்து சொல்லணும். அதுவே ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதை இன்டைரக்ட்ல ரெக்வெஸ்டட் டு அப்படின்னு சேர்த்து சொல்லணும். கமாண்ட் வந்துச்சுன்னா ஆர்டர்டு டு அப்படின்னு சொல்லணும். அட்வைஸ் வந்துச்சுன்னா அட்வைஸ்டு டு. டோன்ட்னா நாட் டு பிளஸ் verb. சரியா? ஹுரே அப்படின்னு சொன்னா எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய். ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆச்சரியத்தோட சந்தோஷமா சொல்றது. அலாஸ் அப்படின்னா துக்க முகமா எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ. சரியா? வாட் அ பேலஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த ரசிச்சு ருசிச்சு அட்மையர் பண்ணி சொல்றோம்னா எக்ஸ்கிளைம்டு வித் அட்மைரேஷன். சரிங்களா? இப்ப உங்களுக்கான பிராக்டிஸ் சென்டென்சஸ் ஒரு 10 இருக்குது. இதை நீங்க டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்க்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. தப்பு பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது. எங்க எந்த வார்த்தை எப்படி மாறும்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா மாத்திடுவீங்க. ஸோ ப்ளீஸ் டூ த ஹோம்ஒர்க் வித்வுட் எனி ஹெசிடேஷன். பண்ணின ஹோம்ஒர்க்கோட ஆன்சரை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணாலும் சந்தோஷம். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுத்தாலும் சந்தோஷம். பட் ஹோம்ஒர்க் பண்ணாம இருக்காதீங்க. தேங்க்யூ.